வணக்கம். சில தினங்களாக பார்த்தீங்கன்னா வீடியோ கூட போஸ்ட்டே பண்ணலை. பட் ஏன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து வாட்ஸ்அப்பில் பர்சனலாக வீடியோ போடலையே, அண்டு என்ன ரிசல்ட் எப்போ வரும், அண்டு இதுக்கு முன்னால் இந்த மே மந்த் எக்ஸாம் எழுதுற உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக. அந்த கொஸ்டின் தான் வாட்ஸ்அப் ஃபுல்லாக எனக்கு பர்சனல் மெசேஜாக பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டோட்டலாகவே ஒரு வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த May 4th and 5th நடந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கான அந்த மார்க்கு அந்த ரிசல்ட்டு தான், அதுவும் ரிசல்ட்டு தான். பட் அது மார்க் உங்கள் ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி பர்ஃபெக்டாக வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இருந்தாலும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ஸ், அந்த உங்களோட நேம் வரக்கூடிய அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது அந்த உங்கள் நேம் ரெஜிஸ்டர் நம்பர் வந்தால் தானே நீங்கள் அடுத்து ப்ராக்டிக்கல் போக முடியும். ஸோ அந்த இது எப்போ வரும் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. அது செப்டம்பர் மந்த்து தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம், செப்டம்பர் மந்த்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கோர்ட் எக்ஸாம் பொதுவாக அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றம் அவங்களுக்கானதுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எக்ஸாம் டேட் எப்போன்னு. நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, ஆஃப்டர் செப்டம்பர் 20 அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு. ஓகேங்களா? செப்டம்பர் 20க்கு பிறகு அந்த லாஸ்ட் வீக்லேயே வைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அதே சமயம் அக்டோபர் 1st வீக்லேயுமே வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. அந்த 2 வீக்லேயுமே வச்சு விட்ருவாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால இந்த வீடியோ மூலமாக அகைன் வந்து உங்கள்கிட்ட வந்து ரிப்பீட் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமாக. தேங்க்யூ.